மிக அற்புதமாக செய்திகள் மூலமாக செய்யக்கூடிய சிறுவர்களுக்கும் வாலிபர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை இந்த பாடல் நமக்கு சுட்டிக்காட்டியது. அடுத்து தலைவர் வாழ்த்து. அடுத்து தலைவருடைய வாழ்த்து என்று போடப்பட்டுள்ளது. நிச்சயமாக ஏதாவது பேசி ஆக வேண்டிய ஒரு கட்டத்திற்குள்ளாக வந்திருக்கின்றேன் நான். சிறுவர்களை குறித்து பேச வேண்டும், வாலிபர்களை குறித்து பேச வேண்டும். இது எனக்கு கிடைத்த ஒரு நல்ல தருணமாக கருதுகின்றேன். வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான தருணங்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் செய்வதுதான் நம்மளுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதிலும் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்றால் இன்னைக்கு தலைவர் வரவில்லை. தலைவருடைய சப்ஸ்டியூட் அவருக்கு அடுத்தபடியாக என்னை ஐயா அழைத்த போது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். முதலாவது சபை குருவானவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த சபை பொறுப்பாளர்களுக்கு, பெபோரால் மாத சங்கத்தினருக்கு, பெபோரால் மாத சங்கத்தினருக்கும், வாலிபர் சங்கத்தினருக்கும், சிறுவர் சங்கத்தினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாருங்கள், சிறுவர்களை ஆண்டவர் அதிக இடத்துல கோபப்பட்டிருக்க மாட்டார். வேதாகமத்தில் ஒரு சில இடங்கள்ல கோபப்படும் போது சிறுவர்களை குறித்து அவர் ரொம்ப கரிசனை உள்ளவராக கோபப்படுவதை பார்க்கின்றோம். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர தடை பண்ணாதீர்கள் அப்படின்னு சொல்லுவார். அடுத்து என்ன சொல்லுவாரு, இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்கினால் அவனுடைய கழுத்துல எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்துல, அதுவும் நடு சமுத்திரத்துல போடணும்னு ஆண்டவர் சொல்லுவார். எந்திர கல்னா என்ன தெரியுமா? இப்பெல்லாம் அந்த கல் இல்லாம போயிடுச்சு. கீழே ஒரு திருக இருக்கும், மேல ஒரு திருக இருக்கும். இப்போ உள்ளவங்களும் அதை இழுக்கவே முடியாது. சுத்தி அதன் மூலமாக மாவு அரைப்பாங்க, சில பொருட்களை அரைக்கிறதுக்கு அதை பயன்படுத்திட்டு ஒரு திருகை. அது நம்மளை காட்டிலும் அது வெயிட்டா இருக்கும். நம்ம 70 கிலோன்னா அது 100 கிலோ இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கல்லை கழுத்துல கட்டி சமுத்திரத்துல போட்டா என்ன ஆகும்? எந்திரிச்சு வரவே முடியாது. ஆக சிறுவர் விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த வசனத்தை படித்ததுனால தான் நான் என் பிள்ளைகள்லாம் அதிகம் கோபப்பட மாட்டேன், அடிக்க மாட்டேன். அவங்கள கடவுளுக்குள்ளாக ஒன்றும் முடியலையா, ஆண்டவர் சமூகத்தில் ப்ரேயர் பண்ணி, ஆண்டவரே பிள்ளைகளை என்னை வழி நடத்துங்கய்யா, அப்படிதான் நம்ம கேட்கணும். அதற்காக சிறுவர்களை கோபப்படுத்துறதோ, அவர்களை அடிக்கிறதோ, அவர்களை திட்டுறதோ இதோட விட்டுருங்க. அவர்களை கடவுளுக்குள்ளாக வளர்க்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக வாலிபர்கள்லாம் இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அடுத்த நிகழ்ச்சிகளுக்காக தங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா அநேக இளைஞர்கள் அதிக பேரை சொல்ல வேண்டும். ஆனால் நேரத்தை கருத்தில் கொண்டு ஒரே ஒரு இளைஞர் மட்டும், தானியேலை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். பார்த்தீங்கன்னா தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் தானியேல் இவங்க பாபிலோனுக்கு சிறை பிடித்து கொண்டு போகப்படுகிறார்கள் யூத இளைஞர்கள். இப்படியாக அந்த போற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல மாமிசம்லாம் கொடுத்து நல்லா வளர்க்க வேண்டியது அரசருடைய கட்டளை. ஆனால் இவர்கள் தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ போன்றவர்கள் இந்த மாமிச உணவை சாப்பிடவே மாட்டாங்க. காரணம் என்னவென்றால் அங்க ஒரு பெரிய பொற்சலை இருக்கும். அந்த பொற்சலைக்கு இந்த மிருகங்கள் பலியிடப்பட்டு, ஆடு மாடு எல்லாம் பலியிடப்பட்டு
அதனுடைய பதார்த்தங்கள் வந்து இதற்கு கொடுக்கப்படும். இதை கண்ட இந்த யூத இளைஞர்கள் வந்து இதை நம்ம சாப்பிடவே கூடாது, ஏனென்றால் அது சிலைக்கு படைக்கப்பட்டது. தங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுவதுதான் யூத இளைஞர்கள். எந்த சூழ்நிலையிலும் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் அதுதான் ஆண்டவருடைய விருப்பம் என்பதை அவர்கள் நன்றாக அறிந்து வைத்திருந்தார்கள். இப்படியாக தான் அவர்களுக்கு கொடுக்கும்போது அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. நாங்கள் சாப்பிட மாட்டோம், உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் பாடும்போது எங்களுக்கு மரக்கறி இதுகளை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி கொடுத்து எங்களை சோதிச்சு பாருங்கன்னு சொல்லும்போது கொடுத்து பார்ப்பார்கள். ஆனால் அவர் மற்றவர்களை காட்டிலும் நல்ல தேஜஸ் உள்ளவர்களாக, நல்ல பொலி உள்ளவர்களாக, நல்ல உடல்வாகு கொண்டவர்களாக காணப்படுவார்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் வந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவர்களாகவும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாகவும் காணப்பட்டார்கள். இப்படியாக நாம் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட இடத்தில் இருந்தாலும் நம்முடைய ஒருபோதும் ஆண்டவரை விட்டு வழி விலகி போய்விடக்கூடாது என்பதிலே இளைஞர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் எனக்கு என்னுடைய வருத்தமான ஒரு காரியம் என்னவென்றால், கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை மிக அற்புதமாக கொண்டாடுற வருஷம் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை என்பது மிக எல்லாரும் உலகமே கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகை தான். ஆனால் 2வது வருகை குறித்து யாருமே சிந்திக்க மாட்டோம். 2வது வருகை சரி, கிறிஸ்து வந்துட்டார், பிறந்துட்டாரு, அதை நம்ம மகிழ்ச்சியோட கொண்டாடுறோம். ஆனால் 2வது வருகை குறித்து நான் அநேக இடங்கள்ல போனாலும் அதை குறித்து இதுவரைக்கும் தெளிவான ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டத்தை கண்டது கிடையாது. ஏனென்றால் இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, நம்மெல்லாம் வந்து ஜீசஸ் எக்ஸ்பிரஸ்ல பயணம் பண்றோம். இப்போ எல்லாம் நீங்க ஜீசஸ் எக்ஸ்பிரஸ்ல உட்காந்துருக்கீங்க. இந்த எக்ஸ்பிரஸ் எப்ப கிளம்புன்றது தெரியாது, ஆனா இடம் பிடிச்சு உட்காந்துட்டோம். நிச்சயம் இந்த எக்ஸ்பிரஸ் கிளம்பும். எங்க கிளம்பும்? நேராக பரலோகத்தை நோக்கி பயணம் செய்யும். இதுல வந்து டிக்கெட் அவைலபிள். மற்ற ட்ரெயினுக்கு வந்து இன்னைக்கு ஓபன் பண்ணாங்கன்னா கரெக்டா 30 நிமிஷத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு, 45 நிமிஷத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த எக்ஸ்பிரஸ் இன்னும் டிக்கெட் இருக்குது, டிக்கெட் அவைலபிள் இருக்குது. நீங்க ஏறணும்னா எப்பனாலும் ஏறிக்கலாம். அநேகர் ஏறுறதுக்கு இடம் இருக்குது, ஆனால் விருப்பம் தான் இல்லாமல் இருக்குது. ஆனால் வசதியான சொகுசான பயணம். வேதாகமம் சொல்லுகிறது, ஆண்டவர் வந்து இந்த தன்னுடைய முதல் வருகையில போயிட்டு வந்த போது சொன்னது, இதோ நான் போகிறேன், போய் உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன்னு சொல்லி போய் ஆண்டவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காரு. அதுல எதுவும் மாற்றம் இருக்கா? இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏனென்றால் வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொன்ன ஆண்டவர், அவருடைய வார்த்தை வந்து அவ்வளவு அற்புதமான வார்த்தை. அவர் சொல்லாகவும் அவர் கட்டளையிட நீக்கும். அப்படிப்பட்ட ஆண்டவர் போய் நம்மளுக்கென்று அருமையான ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் செய்கிறார். அப்ப நம்ம இந்த எக்ஸ்பிரஸ்ல வந்து இப்போது ஒரு தண்டவாளம் தான் இருக்கு. ஏனென்றால் பிறப்பை மட்டும், ஆண்டவருடைய பிறப்பை மட்டும் மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம். ஒரு தண்டவாளத்தில் பயணம் செய்ய முடியுமா? முடியாது. ட்ரெயின் போகாது. இன்னொரு ஒரு தண்டவாளம், அதுதான் ஆண்டவருடைய 2வது வருகை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த 2வது வருகைக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஐயா வாங்க. ஆக இந்த 2வது வருகையை குறித்து வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் வருகையில வந்து ஏசாயா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் 9ஆம் அதிகாரத்திலேயே மிக அற்புதமாக சொல்லப்பட்டது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்னு சொல்லி, அது 9ஆம் அதிகாரம். அது நிறைவேறிச்சா இல்லையா? நிறைவேறிடுச்சு. இன்னைக்கு அதுதான் நம்ம மகிழ்ச்சியோட கொண்டாடுறோம். அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய விசுவாசம். அதே போல 2வது வருகையை குறித்து பாத்தீங்கன்னா ஏசாயா, அதே போல ஏசாயா புத்தகம் வந்து 66 அதிகாரமும் அற்புதமான அதிகாரம். வேதத்துல எத்தனை புத்தகம் உண்டு? 66 புத்தகம். பழைய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகம்? 39 புத்தகம் பழைய ஏற்பாட்டில். அதே போல புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகம். ஆக மொத்தம் 66 புத்தகமும். இந்த 66 புத்தகம் ஏசாயா புத்தகத்திலே காணப்படுகின்றது. இந்த 66 புத்தகத்திலே 24ஆம் அதிகாரம், 25ஆம் அதிகாரம், 26ஆம் அதிகாரம் ஒரு அற்புதமான அதிகாரம். இது முழுக்க முழுக்க 2வது வருகையை குறித்து சொல்லப்பட்ட அதிகாரம். அதுல 24ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, சியோன் பர்வதம், சியோன் மலையிலும்
எருசலேமிலும் ஆண்டவர் வந்து ஆளுகை செய்வார்னு போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வந்து ஆளுகை செய்வார். அப்பொழுது வந்து அந்த ஆளுகையில வந்து நம்ம வந்து நிச்சயமாக அதில் எப்படி காணப்படுவோம் என்றால், எல்லா ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் வந்து அதில் நாம் இருப்போமா. இதுதான் அதில் ஒரு பெரிய ஒரு விசேஷம் என்னென்றால், ஆண்டவருடைய ஆளுகையிலே நாம் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, 25ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் முழுக்க முழுக்க ஆண்டவருடைய இரண்டாவது வருகையை பற்றி கூறப்பட்டுள்ளது. அந்த இரண்டாவது வருகையிலையும் 25ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் விருந்தை ஆயத்தம் பண்ணுவார். அது ஒரு அற்புதமான ஒரு விருந்து. அந்த விருந்து இன்னைக்கு நம்ம இந்த மலையில ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணியிருக்கோம். அது ஆயத்தம் பண்ணியிருக்கோம். அது சரீரபுரமான ஒரு விருந்து. ஆனால் அவர் வந்து ஒரு கொழுமையும் செழுமையுமான பதார்த்தமான ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுவார். அது எப்ப நடக்குமா? அர்மைகதான் யுத்தம், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் நான் திருடனை போல வருவேன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு அடுத்த 16வது வசனத்துல அந்த அர்மைகதான் யுத்தத்துல ஆண்டவர் ஜெய வீரனாக ராஜாதி ராஜாவாக அவனை வெற்றி கொண்டு நமக்கு அந்த விருந்தை ஆயத்தப்படுத்த அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, தானியேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல கர்த்தர் அந்த கர்த்தத்துவம் கடைசி வரைக்கும் நிச்சயமாக அந்த கர்த்தத்துவத்தினுடைய வல்லமை விளங்கும் என்பதை தானியேலுக்கும் ஆண்டவர் அதுக்கு முன்னாடி வசனத்துல பாத்தீங்கன்னா தானியேல் 7:13வது வசனத்துல வந்து அவர் சொல்லுவாரு, கரெக்டா இந்த மாதிரி இரவில வந்து அவர் வந்து ஒரு தரிசனத்தை காண்பார். தானியேல் வந்து ஒரு தரிசனத்தை காண்பார். அப்போது வந்து மனுஷகுமாரனை அவர் வந்து தன்னுடைய தரிசனத்தின் மூலமாக காண்பார். என்னமா? தானியேல் 7:13. அவர்தான் அவர் வந்து ராஜாதி ராஜாவாக அவர் வந்து அரசாட்சி. அதுதான் 1000 வருஷ அரசாட்சி. எத்தனை பேருக்கு விருப்பம் 1000 வருஷ அரசாட்சி? பிரைஸ்லாம் ஸ்தோத்திரம். நீங்க கையில தூக்கலனாலும் உங்களை கூட்டு போயிடுவாரு, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட மேல நம்ம மேல கரிசனை உள்ள ஆண்டவர். அது மாத்திரமல்ல, அந்த 26ஆம் அதிகாரம் ஏசாயா 26ஆம் அதிகாரம் வந்து அது யூதா தேசத்துல பாடப்படுகின்ற ஒரு பாடல். அந்த பாடல் வந்து பாருங்க, நான் சிறு பிள்ளையில இருந்து அந்த 26:3 என்னுடைய இருதயத்துல பசுமையான ஆணியை போல அடிக்கப்பட்டிருக்குது. ஏனென்றால் ஆண்டவருடைய அந்த எப்படியாவது அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏசாயா 26:3 வந்து உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அதாவது உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை, நமக்கு மனசு வேணும். ஆண்டவருக்கு சித்தம் இருக்கு, அவருக்கு வந்து நம்ம மேல கரிசனை இருக்குது. ஆனா நமக்கு மனசு வேணும். நம்மளுக்கு மனசு இருந்ததுன்னா நிச்சயமாக ஆண்டவர் அவருடைய வருகையின் போது நாமும் அவரோடு கூட சேர்ந்து நாம் அந்த அரசாட்சியிலே இடம்பெறுவோம் என்பதிலே எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆகவே இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் அவை வந்து ஒருபோதும் அது வந்து வானமும் பூமியும் ஒழிந்து போம், என்னுடைய வார்த்தைகளை ஒழியாது என்று சொன்ன ஆண்டவர் அது வல்லமையுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் அனுதினமும் படித்து தியானிப்போம். இந்த 2 தண்டவாளத்திலே ஒரு தண்டவாளத்தில் மட்டும் நாம் காணாமல் 2 தண்டவாளத்தையும் நாம் 2வது வருகையும் எதிர்நோக்கியவர்களாக இருந்து நிச்சயமாக நாம் ஜீசஸ் எக்ஸ்பிரஸிலே பயணம் செய்ய நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி கூறி முடிக்கின்றேன்.